மட்டக்களப்பு உன்னிச்சை குளத்தை அண்டைய பகுதியில் இன்று அதிகாலை மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் 10க்கு மேற்பட்ட வீடுகளை முற்றாகவும் பகுதி அளவிலும் சேதப்படுத்தியுள்ளதுடன் பல பயன் தரும் மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. உன்னிச்சை பகுதியைச் சேர்ந்த வயோதிப பெண்ணொருவர் இன்று அதிகாலை யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி கவலைக்கிடமான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அண்மை காலமாக யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட உன்னிச்சை 200வில் நெடியமடு 6ஆம் கட்டை மற்றும் 8ஆம் கட்டை ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக உயிர் அச்சுறுத்தலை மேற்கொண்டு வருவதுடன் குடியிருப்புகள், வயல்வாடிகள் உள்ளிட்ட பயன் தரும் மரங்களையும் சேதப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கான்கிரீட் உடைஞ்சு கொண்டு உள்ளுக்குள்ள விழுந்தது. கான்கிரீட் அப்படி எலிந்தரங்கால விழுந்ததுக்கு பிறகுதான் அந்த கையை துண்டு செய்யப்பட நல்ல தூக்குனேன். தூக்கி கொண்ட சாப்பிட்டு முடிச்சு அதை முடிச்சு போய் திருப்பி ஏறினது. திருப்பி ஏறுற நேரம் அப்புறம் உள்ளுக்குள்ள வேண்டுங்கிற தம்பி சத்தம் போடத்தான் எடுத்த நெல்லியக்க போட்டது திருப்பி அது போனது. அது வரைக்கும் நின்று வாழாடு நான் 3/4 மணிக்கு நின்று வாழாடி விட்டுவிட்டது. வேறு நின்றவர் யானை திரட்டிட்டு திரட்டிட்டு வந்தது. திரட்டிட்டு வந்து அந்த படங்களை அள்ளி எறிஞ்சோடு தான் இதை உடைச்சு போட்டு தான் திருப்பி விட்டுக்கு நெல் எடுத்து வெடிதான் அவன்ட்டு குளத்தி கொண்டு எறிஞ்சு விட்டான். அவளை ஜாம்புல பிள்ளைலாம் நின்று சத்தம் போட்டு செஞ்சாங்க. அதில் விருப்பத்துக்கு அதில் வேலையை முடிச்சு போட்டு அது போச்சு. நம்ம திரட்டி அது போகல. அது வந்து நெல் எடுத்து சாப்பிட்டு முடிஞ்சிட்டு நெல் வச்சு வீட்டில் எடுத்து நான் ஜானால் வந்து உடைக்கக்குள்ள நான் இதே மாதம் இந்த டயரை தூக்கி போட்டு டயருக்கு அதுக்குள்ள அமர்த்தினாங்க. அதுக்கு வந்து அப்புறம் ஜான உடைக்கிற பிறகு ஒரு ஆக்கள் வந்தது பிறகு வீட்டில் கிட்டக்காரங்க நான் முடியாது. நான் ஜான கால் உண்டு பெரு கால் 20 கால் 20 கால் அவங்களோட கால் நான் ரெண்டு இப்படி சொல்லி இப்படி காலை வச்சுக்கிட்டா நீ 2 அடிக்கு வேகத்துக்கிட்டு நான் எடுத்தேன். நான் நாய்க்கு படத்தை படித்தோம். ஜான படத்துக்கு நாய்க்கு படுத்து